சரி, 2 நாளைக்கு முன்னாடி இந்த உலகம் முழுவதும் என்ன கொண்டாடினாங்க சொல்லுங்க? என்ன டே? வேலண்டைன்ஸ் டே. என்ன செய்வாங்க தெரியும் இல்லையா? லவர்ஸ் டே அப்படின்னு சொல்றது. ஆனா உலகத்துல காமிக்கிற அந்த லவ்ங்கிற அந்த வார்த்தைக்கு எத்தனையோ இன்னைக்கு விளக்கங்கள், வியாக்கியானங்கள், அர்த்தங்கள் எல்லாமே உலகத்துல இருந்தாலும், சொல்லப்பட்டிருந்தாலும், உண்மையான அன்பு அப்படிங்கிறத எங்க பெற்றுக்கொண்டாங்க? எங்க பெற முடியும்? பெற முடிஞ்சதா? இன்னைக்கு பிப்ரவரி 14 வந்துட்டா ரோஸ் கொடுத்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த பிப்ரவரி 14க்குள்ளே அந்த லவ் தேஞ்சு போயிடுது இல்லையா? அப்போ உண்மையான லவ் அது இருக்க மாட்டேங்குது. அந்த அன்பு தேய்ந்து போகிறது. நாட்கள் செல்ல செல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த வீட்டை போய் பார்க்கணும். எப்படி இருப்பாங்க? மனைவி வடக்கே பார்த்துட்டு இருப்பான், கணவர் தெற்கே பார்த்துட்டு இருப்பாங்க, பிள்ளைங்க கிழக்கும் மேற்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அங்க உண்மையான அன்புங்கிறது உலகத்துல ஆரம்பிக்கிற, சொல்லப்படுகிற, விளக்கம் கொடுக்கப்படுகிற எல்லா அன்புக்கும் அதுல ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை தாண்டி போகவே முடியல. அந்த லிமிடேஷன்ஸை உடைக்க முடியல. ஏன்னா மனிதர்களுடைய அன்பு அது அவ்வளவுதான். அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், மாமாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த அன்பு ஒரு அளவுக்கு மேல போகும்போது என்ன ஆயிருது? அதை ரசிக்க முடியல, அந்த அன்பை ருசிக்க முடியல, அந்த மாதிரி ஆயிருது. இது ஏன் அப்படி இருக்குன்னா, மனிதனுடைய அன்பு இட் ஹேஸ் லிமிடேஷன்ஸ். அதுக்கு ஒரு பவுண்டரி போட்டுடலாம். ஆனால் இந்த உலகத்தில் அப்ப உண்மையான அன்பு என்ன சொல்ல முடியும்? யாருடைய அன்பு முதன்மையானது சொல்லும்போது கிறிஸ்தவ வாழ்க்கைய அன்பின் அடிப்படையில் தான் பார்க்கணும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வேரே அன்பினால தான். The core of Christianity is love. கிறிஸ்தவத்தினுடைய ஆழம், அதனுடைய வேறு எல்லாமே அன்பு தான். அன்பு நிமித்தம் தான் எல்லா காரியங்களும். அன்பு நிமித்தம் தான் தேவன், இப்ப நம்ம கேட்டோம் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகக்கூடாது. அவன் கெட்டு போகக்கூடாது. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும். அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை 80, 90, 100, 110 அதுக்கு மேல கிடையாது. அதுக்கு அப்புறமா இருக்கிற வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த நித்தியத்துக்குள்ள ஆண்டவர் வரும்படியாக மனிதனை நேசித்தனால, மனக்குலத்தை நேசிச்சதுனால அங்கே மனுகுலம் வரணுன்றதுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் கொடுத்து நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சரி, இந்த அன்பு எங்க எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஆதியில. ஆதியாகமம் 1:1 அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் 1 யோவான் 4:19 வாசிக்கலாம். 1 யோவான் 4 முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்ப நம்ம ரெண்டாவதா தான் அவரை நேசிக்கிறோம். முதல்ல நேசிச்சது யாரு? அவர் தான் நம்மளை முந்தி நேசித்ததுனால இப்போ நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இயேசு நேசிக்காம நான் தான் முதல்ல அவரை நேசிச்சேன் அப்படி நீங்க யாரா இருக்கீங்களா? நான் தாங்க முதல்ல இயேசுக்கு லவ் லெட்டர் கொடுத்து அவர் ஐ லவ் யூ லார்ட் அப்படின்னு சொன்னேன் அப்படி யாரா இங்க இருக்கீங்களா? இல்ல, அவர் தான் நமக்கு ஐ லவ் யூ சொன்னார். நான் மகனே மகளே நான் உம்மை நேசிக்கிறேங்கிறத நீ அறிந்து கொள் என்று முதல்ல அவர் தான்
தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினதுனால தான் இன்னைக்கு நாம ஆண்டவரே ஐ டு லவ் யூ, நானும் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம்னா அவர் முந்தி நம்மளை நேசித்தார். அவர் நம்மை நேசித்ததனுடைய அன்புன்னா நமக்கு எதை நம்ம உண்மையான அன்புன்னு சொல்லுவோம்? அன்புன்னா என்ன பண்ணணும்? டெய்லி உங்க வீட்டுக்காரர்கிட்டயோ உங்க வைஃப் கிட்டயோ போயிட்டு நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன்னு பக்கத்துல உட்காந்துட்டா வயிறு நிறைஞ்சிருமா? என்ன சொன்ன? ஆமா, 3 அதான் கரெக்ட் தான். 2 தடவை சொல்லிட்டு 3வது பின்னாங்கிற போய் முதல்ல வேலையை பாரு. என்ன நேசிக்கிறீன்னா என்ன செய்யணும்? அது உன்னுடைய செயல்களிலே காமிக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னா அந்த அன்பு என்ன பண்ணணும்? செயல்களிலே வரணும். தேவன் இந்த உலகத்துல அவர் முந்தி நம்மேல் அன்பு கூர்ந்தபடியால் அவர் முந்தி நம்மேல் அன்பு கூர்ந்து என்ன செய்தாரு? அவர் தன்னையே நமக்காக கொடுத்தார். நமக்காக ஒரு மானிடனாக அவர் பிறந்தார். மனுஷனாக அவர் பிறந்து மனிதனுடைய கஷ்டங்கள் அவனுடைய எல்லா பிரச்சனைகளை அவர் அறிந்து அதிலே அவரும் வாழ்ந்து அவர் அதிலே பரிபூரணராக பரிசுத்தராக எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை நமக்கு காமிக்கும்படியாக அவர் மனிதனாக மாம்சத்துல வந்தார். அப்ப அந்த அன்பை நான் மேல இருந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் உண்மை நேசிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி உட்கார்ல. அவர் he demonstrated தன்னுடைய அன்பை அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். அந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்றத காண்பித்தார். அவர் வாழும்போது பார்த்து மக்கள் யாரெல்லாம் தேவையோடு இருக்காங்களோ அவளை தேடி போய் அவங்க மேல அன்பு காமிச்சார். இது நாம அவருடைய அன்றாட வாழ்க்கைய சரித்திரத்தை நாம ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம் சுவிசேஷங்கள்ல அவர் எப்படி எல்லாம் செய்தார். அப்ப அந்த அன்புங்கிறது ஏதோ வார்த்தைகள்ல இருக்கக்கூடாது. அந்த வார்த்தைகள்ல இருக்கிற அன்பு பிரயோஜனம் இல்லை. அந்த அன்பு செயலிலே காணப்படணும். செயலிலே காணப்படாத எந்த அன்பும் அங்கீகரிக்கப்படவே படாது. இட் won't be accepted. அது அந்த அன்பை உண்மையானதுன்னு யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. வாயில தான் நீ வடை சுட்டிட்டு இருக்கிற, ஒன்னு நீ பேச்சில தான் இருக்கிறத தவிர செயல்ல ஒன்னும் காணும். அப்போ அந்த அன்பு நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னா அந்த அன்பு என்ன பண்ணணும்? செயல் வடிவமாக வரணும். ஆனா இந்த அன்புக்கு எல்லாம் ஊற்றாக சோர்ஸ், உண்மையான சோர்ஸ் எங்க இருந்து இந்த அன்பு வருதுன்னா அது தேவனிடத்துல இருந்து தான் வருது. தேவன் தான் அதற்கு ஊற்றாக இருக்கிறார். ஏனென்றால் அந்த அன்பை முதல்ல அவர் தான் வெளிப்படுத்தி இந்த உலகத்துல ஒரு உலகத்தை உண்டாக்கி அதுல மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு அழகான ஒரு இடத்தை கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். அந்த ஏதேன் தோட்டத்துல ஒரு குறையும் இல்லை, எல்லாமே அவனுக்கு இருந்தது. சிறந்ததை கொடுத்தார். 5 நதி ஓடிட்டு இருந்துச்சு. எல்லாம் அந்த இடமே அவ்வளவு அற்புதமா இருந்தது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எந்த குறையும் இல்லை. அவங்க கேட்கறதுக்கு எதிர்பார்க்கறதுக்கு ஆசைப்படுறது எல்லாத்தையுமே அவங்க கேட்கறதுக்கு எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து ரெடிமேடா அவங்கள வச்சார். ஆனா என்ன பண்ணாரு? ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், இதை மட்டும் செய்யாத. அதெல்லாம் சாப்பிட்டு அவ்வளவு அருமையாக நேசித்து எல்லாத்தையும் கொடுத்தாரு. அதெல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டு எதை சாப்பிடக்கூடாதோ அதை போய் தான் சாப்பிட்டு. அப்ப இதெல்லாமே ஆண்டவர் அன்பின் அடிப்படையில தான் செய்தார். அப்ப அன்புங்கிறது நம்ம நிறைய நேரத்துல எதை போட்டு கலப்போம்? ஃபீலிங்ஸோட கலந்துருவோம். அன்புங்கிறது ஒரு ஃபீலிங் கிடையாது. அன்புங்கிறது ஒரு உணர்வு பூர்வமாகவோ இது உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்துறது அன்பு கிடையவே கிடையாது. அன்புங்கிறது செயல்களிலே காணப்படணும். சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு இப்ப அப்படியே அன்பு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு நாள் இருப்பாங்க, மறுநாளைக்கு பார்த்தா என்ன அது காணாம போயிடும். ஸோ அன்புங்கிறது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டோ நம்ம ஃபீலிங்ஸ்ல காமிக்கிறதோ எமோஷன்ல காமிக்கிறதோ அன்பு கிடையாது. அது ஆக்ஷன்ல காமிக்கணும். அது செயல் வடிவமாக வந்தாதான் அந்த அன்பு அங்கீகரிக்கப்படும். அது உண்மை என்பதை அறிந்து கொள்ள முடியும். சரி, உண்மையான அன்புக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எதை உண்மையான அன்புன்னு சொல்லுவோம்? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. எதெல்லாம் ஒருத்தர் இப்படி பேசுறாரு, இவர் உண்மையா? அது உங்க வீட்டுக்காரா கூட இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், உண்மையான அன்புன்னா இதுதான் அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்?
வஞ்சகம் இருக்காது. ஓகே, வெரி குட். அப்புறம் சத்தமா எதை செஞ்சாலும் சீக்கிரமா மன்னிச்சிருவாங்க. ஓகே, அப்புறம் பரத்து. அப்புறம் எதிர்பார்ப்பு இருக்காது. சூப்பர். என்ன மற்ற பேர் இருக்கீங்க சொல்ல மாட்டீங்க, மற்ற 2 பேர் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப என்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும் இல்லையா? அதானே சொல்ல வரீங்க. தவறுகளை ஏற்றுக்கொள்ளணும். தவறு செஞ்சாலும் என்னை ஏற்றுக்கொள்ளணும், அந்த அன்பு. அப்புறம் எவ்வளவு இருக்கு சொல்லலாம். புரியல. அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டு செயல்படுது. அதான் லவ் இன் ஆக்ஷன். அவங்களுக்கு பிடிக்கிறத செய்யறது, அவங்க பிடிக்காத விஷயத்தை செய்யாம இருக்கிறது கூட அன்புதான். அப்புறம் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காம இருக்கிறது. அப்புறம் சூப்பர். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாயா அப்படின்ற மாதிரி அன்பு. அப்புறம் அவ்வளவுதானா? சரி, இப்போ உலகத்துல நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க கூகுளில் கூட போய் பார்த்தீங்கன்னா ட்ரூ லவ்வுடைய ஐடென்டிஃபைலான்னு உண்மையான அன்புக்கு அடையாளங்கன்னா உலகத்தில் இருக்கிற காரியங்களை நான் காமிக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா உலகத்தில் உண்மையான அன்புக்கு என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல ஒரு டீப் கனெக்ஷன் இருக்கணும், ஒரு ஆழமான ஒரு ஐக்கியம் உறவு இருக்கணும். 2வது நம்பிக்கை இருக்கணும், ட்ரஸ்ட். இவரை நான் 100% நம்பி இவரோட நான் பார்ட்னரா இருக்கிறதுக்கு இவரை நான் 100% நம்புறேன் அப்படின்னு நம்பி வாழ்க்கையில தொடர்ந்து ஓடுறதுக்கான ஒரு நம்பிக்கை, அவர் நம்பிக்கைக்கு பாத்திரவானா இருக்கணும். 3வது வெளிப்படையா ஒளிவு மறைவு இல்லாம பேசுறவங்களா இருக்கணும். அது கணவன் மனைவிக்கு மட்டும் இல்ல, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, யார எந்த உறவுல இருந்தாலும் என்ன தேவை? ஓப்பன் கம்யூனிகேஷன். வெளிப்படையாக உள்ள மறைவு எதுவுமே இல்லாம ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிறவர்களை நம்ம நம்ப முடியும். 4வது சப்போர்ட் பண்றது. அவங்களுக்கு ஒரு பலவீனம்னா அந்த பலவீனத்தை தாங்குற மனசு நமக்கு இருக்கணும். அதான் சொல்றேன், இது திரும்ப திரும்ப சொல்றது. கணவன் மனைவிக்கு மட்டுக்குள்ள இல்ல, உறவுகளில் கூட இதை நாம பார்க்கணும். அவர் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, உறவிக்காரர் ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அந்த நேரத்தில் போய் அவர் கூட நிற்கணும். அவர் கஷ்டத்துல அவருடைய சந்தோஷத்துல அவருக்கு சப்போர்ட்டிவா நிற்கணும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவருக்கு துணையாக நிற்கணும். அதே நேரத்தில் நமக்கு ஏற்படுகிற சவால்களை நாம சந்தித்து அதை மேற்கொள்றதுக்கு அது நம்முடைய பார்ட்னரா இருக்கலாம், நம்முடைய உறவினரா இருக்கலாம், அவங்களுக்கு ஏற்படுகிற அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியில அவங்களோட சேர்ந்து நிக்கிறதுக்கு நாம ரெடியா இருக்கணும். வில்லிங்னஸ் டு சப்போர்ட். அவங்களோட போய் இவங்களுக்கெல்லாம் போய் ஏன் உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம், சில உறவுகளை கட் பண்ணி விட்டுறோம். ஆனா உலகமே என்ன சொல்லுது, உங்களுக்கு அந்த வில்லிங்னஸ் இருக்கணும். நீங்க மனப்பூர்வமா போய் அவங்களோட நிக்கணும். அவங்களுடைய கஷ்டத்துல அவங்களுக்கு சந்திக்கிற சவால்கள் மத்தியில அவங்களோட போய் நிக்கணும். அடுத்தது, உங்க கூட இருந்தா நான் ரொம்ப சௌகரியமா இருக்கிறேன், ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறேன் அப்படின்னு அடுத்தவங்க உணரணும். அதுதான் உண்மையான அன்புக்கு அடையாளம். இவர் கூட நான் போறேன்னா, இப்போ ஒரு ஆட்டோல ஏறுறீங்க நைட்ல, எதை நம்பி ஏறுறோம் இல்லையா? ஆட்டோக்காரனை நம்பிதான் ஏறுறோம். அந்த ஆட்டோக்காரன் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரனா இல்லைன்னா என்ன ஆகும்? அப்ப அந்த பரஸ்பரமான இது கிடைக்காது. அப்போ எந்த ஒரு அடிப்படையிலனா இவர் வந்து நம்மை பத்திரமாக நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்கிற அந்த உண்மையான அன்பு இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தாதான் போய் போவோம். அதே போல என்னை ஏற்றுக்கொள்கிறவர் முழுமையாக, என்னுடைய விலை மதிப்பை அறிந்து என்னை ஏற்றுக்கொள்ள. இப்ப இவர் இப்படி இருக்கிறார்னா அவர் அப்படிதான்பா, அவர்கிட்ட சில குறைபாடுகள் இருக்குது, ஆனாலும் அவரை நான் முழுமையா ஏத்துக்கிறேன், அவரை நான் மதிக்கிறேன் அப்படின்ற ஒரு அடையாளம், அப்படின்ற ஒரு குணசீலம் இருந்தாதான் அது உண்மையான அன்புக்கு அடையாளமா இருக்கணும்.
என்ன அவருக்குள்ள குறைபாடு. ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா, இவர் என்கிட்டலாம் என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காங்க, என் கூட வேலை செஞ்சப்பா, இவங்க கூடலாம் எப்படி நீ பழகுற அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆளை வச்சு, எப்படி இவர் கூடலாம் நீ பழகிட்டு இருக்கிற அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர்ல நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ அத்தனை பேருக்கும் அவங்களோட பழகும் போது, அந்த மனிதனோட, தனிப்பட்ட மனிதனோடு பழகும் போது அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டது. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஆளோடலாம் நீ எப்படி பேசுற, எப்படி பழகுற, எப்படி இருக்கிற. அப்போ நாம பரஸ்பரமான உண்மையான அன்பு கிடைக்கணும்னா, நமக்கு கிடைக்கணும்னா, அவங்க நம்மை முழுவதுமா நம்மை அவங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் அவங்கள விலை மதிக்கிறதுக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த அன்பு இருந்தாதான் அது உண்மையான அன்பா இருக்கும். அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப முக்கியம். ஒருத்தர் புரிந்து கொள்கிறது. இது கணவன் மனைவி மத்தியில முக்கியமா இருக்க வேண்டியது. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே, நம்ம எதிர்பார்க்கறதுக்கு என்னன்னோ அதை முன்னாடியே அவர் தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்லி செய்யறது இல்லை, தானாவே புரிஞ்சுக்கிட்டு அவர் எப்ப செய்வார், என் மனைவி எப்ப செய்வாள் அப்படின்னு இருக்கும்போது தான் அங்க உண்மையான அன்பு இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, இன்னொன்று முக்கியமானதுன்னா கமிட்மெண்ட். இன்னைக்கு இந்த இடத்துல தான் நிறைய பிரச்சனை. கமிட்மெண்ட் இல்லாத இருக்கிற அன்பெல்லாம் இன்னைக்கு ஏன் அன்பு, இன்னைக்கு இத்தனை தற்கொலைகள், இத்தனை கொலைகள் ஏன் நடக்குது? ஒருத்தன் ஒரு பொண்ணு பின்னாடி போறான், அவனை நேசிக்கிறேன்னு சொல்றான், அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுது. உன்னை எனக்கு பிடிக்கல, உன்னோட எனக்கு கமிட் பண்ண பிடிக்கல. உடனே என்ன பண்றான், ஆசிட் எடுத்து மூஞ்சில ஊத்திடுறான், இல்லைன்னா என்ன பண்ணிடுறான், அவளை கொலை செய்துடுறான். இது நிறைய பார்க்குறோம். ஏன்? அவங்களுக்கு என்னை ஏத்துக்கிறதுக்கு பிடிக்கலன்னா அவங்க கமிட் பண்ண விரும்பல. அப்ப அவங்களுடைய வேல்யூவை மதிக்கணும். அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள அவங்க வரலன்னா அதை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அந்த கமிட்மெண்ட்டோட இருக்கிறவங்கள தான் நம்ம ஏத்துக்கணும், இல்லைன்னா விட்டுறலாம். ஆனா இன்னைக்கு அப்படி ஏத்துக்கொள்கிற, அதை பக்குவப்படுகிற மனசு இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. எனக்கு கிடைக்காது, யாருக்குமே கிடைக்க கூடாது. அவ கமிட்மெண்ட்ங்கிறது இந்த அன்புல ரொம்ப முக்கியமான ஒரு சாராம்சம். கமிட்மெண்ட் இல்லாம அன்புல உண்மையான அன்பு வெளிப்படாது. இது ரொம்ப முக்கியம். அதே போல என்னுடைய தவறுகளை, என்னுடைய குறைவுகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் இருக்குமானால் அதுதான் உண்மையான அன்பு. நான் இப்படிதான், ஆனாலும் என்ன ஏத்துக்கிறதுக்கு நீ ரெடின்னா அப்ப அந்த அன்பு உண்மையான அன்பு. உண்மையான அன்போடு அவங்க குறைபாடுகள் இருந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொன்னார்னா அப்ப அவருக்குள்ள உண்மையான அன்புன்னு இருக்குன்னு அர்த்தம். அதே போல எமோஷனல் இன்டிமெசி, அந்த உணர்ச்சிகரமான ஒரு நெருக்கம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய இடத்துல உலகத்துல பார்த்தோன்னா அன்புன்னு சொன்னாலே, லவ்னு சொன்னாலே அது எங்க கொண்டு போய் முடிச்சிடுறாங்க, செக்ஸ்ல கொண்டு போய் முடிச்சிடுறாங்க. அது மட்டுமே கிடையாது. என்னுடைய ஆத்மாத்மமாக என்னுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொண்டு என்னோடு கூட இருந்து நம்பகரமா என் கரை பிடிச்சு நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். அதுதான் உண்மையான அன்பு. இதை நிறைய நேரத்தில் உலகம் எங்க கொண்டு போய் முடிச்சிருதுன்னா மாம்சத்துல முடிச்சிருது. ஏன் அப்படி முடிக்கிறாங்கன்னா அவங்க ஆரம்பிக்கிறதே மாம்சத்துல தான். அவங்களுடைய அன்பு ஆரம்பிக்கிறது, லவ்னு சொல்ற அந்த விஷயம் ஆரம்பிக்கிறது வெளிப்புறமான ஒரு கவர்ச்சியினால, ஒரு மாம்சத்தின் இச்சையினால தான் ஆரம்பிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஏமாற்றம் அளிக்கிறதுக்கு காரணம், அன்பு தோற்று போறதுக்கு காரணம், அன்பு, உண்மையான அன்பு நம்ம உலகத்துல பார்க்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த விஷயம்தான். இந்த இமோஷனல் இன்டிமெசி இல்லை. அடுத்தது என்னன்னா பிரையாரிட்டி, முக்கியத்துவம். நான் ஒருவரை உண்மையா நேசிக்கிறேன்னா அது யாரா கூட இருக்கலாம், அது யாரா இருந்தாலும் அவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பழகணும். ஒண்ணுமில்லை, நீங்க ஒரு லிப்ட்ல இருந்து வெளியே வரீங்க, நீங்க வெளியே வரும்போது உங்களை முந்திக்கிட்டு ஒருத்தர் போறாருன்னா நம்ம என்ன சொல்ல பழகணும், ஆஃப்டர் யூ அப்படின்னு சொல்ல பழகணும். நீங்க போங்க, அதுக்கப்புறம் நான் போறேன். ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது, நில்லு நான் போறேன் முதல்ல, இல்லையா? அந்த ஆஃப்டர் யூன்ற வார்த்தை வரமாட்டேங்குது. ஏன்னா நான் போகணும், எனக்கு அப்புறமா தான் நீ வா, எனக்கு அப்புறம் நீ வா, அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் இருக்குது. ஆனால் உண்மையாகவே அன்பு இருக்குமானால் நமக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்போம். அதான் உண்மையான அன்புக்கு அடையாளம். அடுத்தது நாம பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் நமக்குள்ள, நம்ம சில நேரம், நிறைய நேரம்
இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு பிரச்சனை என்ன? மன அழுத்தம், சோர்வு, பிரச்சனைகளால அவங்க குழம்பி போயிருக்கிறார். இப்படிப்பட்ட இடத்துல அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்கணும், ஒரு பாசிட்டிவான திங்கிங் அவங்களுக்கு கொடுக்கணும். நம்பிக்கை ஊற்ற வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்தா அது உண்மையான அன்பின் இருக்கும்போது தான் அதெல்லாம் வரும். சரி, இப்ப இத்தனை விஷயங்களை சொன்னேன். இதெல்லாம் இருக்கிற ஒரு மனுஷனை நம்ம கண்டுபிடிச்சோமா? இருக்காங்களா? எல்லாமே கரெக்டா, ஒரு விஷயம் கூட குறையாம. இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 15 விஷயத்த சொன்னேன், ஒண்ணுமே குறையாம எல்லாமே பக்கவா இருக்கிற ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஆளை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? அப்படி எல்லாம் இருந்தாலும், எல்லா நேரத்திலையும், எல்லா சூழ்நிலையிலும், ஒரு நேரம் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும், அடுத்த நிமிஷம் அவங்க வேற மாதிரி மாறிடுவாங்க இல்லையா? அப்போ எல்லாமே எல்லா நேரத்திலையும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா குணசீலங்களோடு இருக்கிற ஒரு உண்மையான அன்பை உலகத்துல பார்க்க முடியுமா? பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்துருங்க. பார்த்ததே இல்லை இல்லையா? அதுதான். அப்ப இது எல்லாமே நான் இப்ப சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் ஒருத்தர்கிட்ட இருக்கு. யார்கிட்ட இருக்கு? இயேசு கிட்ட இருக்கு. அவருக்கு என் குறை தெரியும், அவருக்கு என் பலவீனம் தெரியும், நான் எங்க அழுவேன்னு தெரியும், எங்க சிரிப்பேன்னு தெரியும், எங்க அடிப்பேன்னு தெரியும், எங்க நான் தொலைஞ்சு போவேன்னு தெரியும், எங்க நான் விழுந்து போவேன்னு தெரியும், விழுந்து போனா நான் என்ன ஆவேன்னு அவருக்கு தெரியும். எனக்கு எங்க பாதுகாப்பு, எனக்கு எங்க நான் சௌகரியமா இருக்கிறது, நான் யார் இடத்துல என் மனசை திறந்து பேசுறது. அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணான், என் வீட்டில் சொல்றதை விட விஷயங்களை தான் உன்கிட்ட சொல்லிக்கிறேன், நீ இதை யாருக்கும் சொல்லாத அப்படின்னு சொன்னான். அப்ப நம்ம ஒரு இடத்தை தேடுறோம், ஒரு நண்பனை தேடுறோம். நம்மளை புரிஞ்சுக்கிட்டு, நம்முடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஏக்கங்களை, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய இமோஷன்ஸை, நம்முடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற ஒரு மனிதன் தேவை. அது என் கணவன் கிட்ட இல்ல, அது என் மனைவி கிட்ட இல்ல, நான் எதிர்பார்த்த என் சகோதர சகோதரி கிட்ட இல்ல. அதனால ஒரு நண்பனை தேடுறோம். அந்த நண்பன் கூட எத்தனை நாள் இருக்கிறான்? அவனுக்கு ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் இருக்கிறான். அவனுக்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, இப்ப எனக்கே நான் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு போன் பண்ணா, யாருக்கும் சொல்லாத விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன்னா, இருப்பா நானே பிரச்சனையில் இருக்கிறேன், அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ஏன்னா அதை ஏத்துக்கிறதுக்கு நான் ரெடியா இல்லை, நான் இன்னைக்கு அழுத்தப்படுறேன். அப்போ என்னுடைய எல்லா சூழ்நிலையும், நான் கடந்து செல்கிற எல்லா போராட்டங்களையும், நான் கடந்து போகிற எல்லா சவால்களையும் என்னை புரிந்து கொண்டு, என்னுடைய தோல்விகளை புரிந்து கொண்டு, என்னுடைய குறைவுகளை புரிந்து கொண்டு, நான் விழுந்த போது என்னை ஏற்றுக்கொண்டு, நான் சௌகரியமா இருக்கவும், நான் பாதுகாப்பா இருக்கவும், நான் அவருக்கு கமிட்டடா இருக்கக்கூடியான ஒரு உண்மையான அன்பு இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அவர் இயேசு மட்டும்தான். இன்னைக்கு உலகத்துல இத்தனை விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு எவ்வளவு ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கரெக்ட். ஆனா யாருக்கிட்ட இந்த எல்லா குணசீலங்களும் எல்லா நேரத்திலும் இருக்குது? நாம இதை பயிற்சி பண்ண முயற்சிக்கிறோம், இதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறோம், எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றத முயற்சிக்கிறோம், கமிட்டடா இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம், அவங்களுடைய அடுத்தவங்களுடைய குறைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். ஆனா நிறைய நேரத்துல செய்ய முடியாம போயிருது. நிறைய நேரத்துல நம்ம கிட்ட இருந்தே அந்த உண்மையான அன்பு வெளிவரதில்லை. நம்ம கிட்ட எதிர்பார்த்து ஒருத்தங்க அன்போடு நம்ம கிட்ட ஏதோ ஒரு ஆசையா எதிர்பார்ப்போடு இவங்க இதை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி வர நேரத்துல நாம அவங்க கிட்ட கடுகடுன்னு பேசிடுவோம். அதை அவங்கள காயப்படுத்தி இருக்கோம். அடுத்த தடவை நம்ம கிட்ட வர்றதுக்கு யோசிப்பான், இவன் கிட்ட போனா கொஞ்சம் டேஞ்சரியா, கடிச்சிருவான். அப்ப இவன் என்ன புரிஞ்சிக்க மாட்டான், புரிஞ்சிக்கல. அப்ப என்ன பண்ணுவோம்? அவங்கள விட்டு விலக ஆரம்பிப்போம். அப்போ உண்மையான அன்பு கிடைக்கல. அப்போ சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாமே உலகத்துல எல்லார் கையிலையும் எல்லா சூழ்நிலையிலும் நிச்சயமா இருக்கவே முடியாது, இருக்க முடியாது. அப்போ மனிதன், அதனால ஆரம்பத்துல சொன்னேன், மனுஷனுடைய அன்புக்கு ஒரு எல்லை இருக்கிறது. எல்லையே இல்லாத ஒரு அன்பு யாருகிட்ட இருக்குன்னா அது இயேசுவினிடத்துல மாத்திரம்தான் இருக்கு. அதனால தான் அவர் என்ன பண்ணாரு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம்
பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். ஆறாம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:6 டக்குன்னு. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், நல்ல கவனிங்க, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து, ரூபம்னா என்ன அர்த்தம்? அதுதான் அவருடைய தன்மை, அவருடைய ஸ்தானம், அவருடைய நேச்சுரல் எபிலிட்டி. அவர் 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 இருந்தவர் எப்படி இருந்தாரு? தேவனுடைய தற்ஸ்வரூபமாய் இருந்தவர். தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அப்படி என்ன பண்றாரு? அந்த இடத்தை அவர் விட்டு கொடுத்துறாரு. தன்னை வெறுமையாக்குறதுன்னா அந்த ஸ்தானத்தை விட்டு கொடுத்து இறங்கி வருகிறார். பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. அந்த ஸ்தானம் எப்படிப்பட்டதுன்னா அவர் தேவனுடைய குமாரன். இப்போ ஒரு முதலமைச்சருடைய பையன் போய் ஒரு குடிசை வீட்டுல தங்குவானா? சைக்கிள்ல போவானா? நடந்து போவானா? சொல்லுங்க. ஏன் முதலமைச்சர் வரைக்கும், உங்க அப்பா பெரிய ஆபீசர் இல்ல ஊர் தலைவர், அவங்க பையன் எப்படி போவான்? சகல வசதியோடும் இல்லையா, எதுவுமே குறைவில்லாம அவன் போட்டிருக்கிற சென்ட் ட்ரெஸ் எல்லாமே பேசும். என்ன சொல்லும்? நான் தலைவரோட பிள்ளை. தலை நிமிந்து போவான் இல்லையா? ஆனால் தேவனுடைய தற்சுரூபமாய் இருந்தவர் என்ன செய்தாரு? தன்னை வெறுமையாக்குறார். அதாவது அந்த ஸ்தானத்தை அவர் வெறுத்து இறங்கி என்ன ரூபம் எடுக்கிறாரு? அடிமையின் ரூபம் எடுக்கிறார். இதுதான் செல்ஃப்லெஸ். நான் 3 தலைப்புல இந்த செய்தியை சொல்லணும்னு இருந்தேன். அதோட முதல் தலைப்பு செல்ஃப்லெஸ் அண்ட் சாக்ரிஃபிஷியல். சுயநலமற்ற தியாகமுள்ளவராக அந்த உண்மையான அன்புக்கு அடையாளம். இயேசு சுயநலம் இல்லாமல் சுயம் இல்லாமல் தியாகத்தோடு நிரம்பினவராக இருந்ததுனால தான் அவருடைய அன்பு உண்மையான அன்பு என்பதை நாம் இன்னைக்கு ஆலோச போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அவர் என்ன செய்கிறார்? தன்னை வெறுமையாக்குகிறார். அந்த ஸ்தானத்தை விட்டுட்டார். அப்படின்னா அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது அவருக்கு அதிகாரம் இருந்தது, அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட வல்லமை இருந்தது, அந்த ஸ்தானம் இருக்கும்போது அவருக்கு எந்த குறைபாடு வராம, எந்த குறைச்சலும் வராம, எந்த அசௌகரியம் வராம அவரால் செய்ய முடியும். ஆனா அவர் பிறக்கும் போது எங்க பிறந்தாரு? முன்னணியில பிறந்தார். அவர் ஒரு ஏழையின் ரூபமாய் அடிமையின் ரூபம் எடுத்தார். கஷ்டத்தோட கஷ்டமா எல்லாருடைய கஷ்டத்தையும் தானும் அனுபவிக்கிற ஒரு இடத்துக்கு வந்தார். எந்த இடத்துல இருந்து வந்தாரு? மகிமை பொரிந்தின இடம். சகல ஒருவனும் ஒரு காலமும் தேவனை பார்க்காத ஒரு இடம், தேவனை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அவர் இறங்கி வந்து ஒரு தாழ்மையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தேவ சாயலா இருந்தவர் மனுஷ சாயலானார். அதனால்தான் இயேசுவை பார்க்கும்போது சொல்ல முடியும், அவர் 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் இருந்தார். லாசர் எழுந்தபோது அவர் அழுதார். அவர் இயேசு கண்ணீர் விட்டார்னு போட்டிருக்கு. ஏன்னா லாசரோடு அவருக்கு இருந்த அந்த இமோஷனல் இன்டிமசி, அவரை அவ்வளவாக நேசித்தார். அந்த குடும்பத்தை அவ்வளவாக நேசித்ததுனாலதான் அவன் இழக்கப்படும் பொழுது, அவன் இறந்த பொழுது லாசருக்காக இயேசு கண்ணீர் வடித்தார். அவருக்கு தெரியும், நான் இப்ப போய் அவரை உயிரோட எழுப்ப போறேன், அவரை மறுபடியும் நான் பார்க்க போறேன். ஆனாலும் அந்த இடத்துல போய் நின்று அவர் கண்ணீர் விட்டார். கண்ணீர் விடும்போது அவர் மனிதனாக இருந்தார். லாசருவே நீ எழுந்து வான்னு சொல்லும் போது தேவத்துவத்தை வெளிப்படுத்தினார். அப்போ ரெண்டுமே அவருக்குள்ள இருந்துச்சு. எமோஷனல் அவர்கிட்ட இருந்துச்சு, அதிகார வல்லமையும் அவரிடத்துல இருந்துச்சு. அதனால தான் அவர் செல்ஃப்லெஸ்ஸாக, அவர் தியாகம் உள்ளவராக. அதான் நம்ம இன்னைக்கு வாசிச்சோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 4:10.
தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அவர் இந்த உலகத்துல வந்தது அன்பினால வந்தது மாத்திரமல்ல, வந்து என்ன செய்தார்? பாவங்களை நிவர்த்தி செய்கிறவராக. பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு யாராலும் முடியாது. பாவம் நிவர்த்தி செய்யப்படணும்னா ரத்தம் சிந்தப்படணும். குளத்திலேயோ கிணத்துலயோ தண்ணியிலையோ நதியிலையோ எங்க போய் முழுகினாலும் உன் பாவம் போகாது. இந்தியாவில் போன 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சு? உத்தரப்பிரதேசல அவங்களுடைய நம்பிக்கை அது. அந்த 3 நதிகள் சந்திக்கிற இடத்துல போய் நீ முங்குனா உன் பாவம் எல்லாம் போயிரும்ங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை. ஆனால் என்ன சொல்ல முடியும் நம்மளாலன்னா, தண்ணீர் என்னுடைய பாவத்தை மாத்தாது, தண்ணீர் என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலை கொடுக்காது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தவிர, ரத்தம் சித்தப்பட்டால் ஒழிய பாவ மன்னிப்பு கிடையாது. ஏன்னா அவர் நமக்கு கிருபாதார பலியாக, வேதம் சொல்லுகிறது, பைபிள் அடிப்படையில, வேத வசனத்தின் அடிப்படையில நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வேத வசனம் சத்தியம், இந்த வேத வசனம் தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தில் நாங்கள் சொல்றேன், அவர் என்னுடைய பாவத்துக்கான நிவர்த்தியாக, கிருபாதார பலியாக நான் கேட்டு அவர் எனக்காக மரிக்கல, அவராகவே என்னை நேசித்து, நான் பாவத்தில் அழிந்து போகிறதை விரும்பாதவர், சாகிறவனுடைய சாவை விரும்பாத தேவன், என்னுடைய அழிவிலிருந்து, நரக அக்கினியிலிருந்து நீங்களும் நானும் தப்பிக்கிறதுக்காக அவரே தன்னை கிருபாதார பலியாக அவர் ஒப்பு கொடுத்ததுனால அந்த வசனம் எப்படி முடியுது? அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்போ உண்மையான அன்பு எதுன்னா இயேசுடைய அன்பு மாத்திரம்தான். அவர் நான் விழுந்த என்னுடைய குறையை அறிஞ்சிருக்கிறார். நான் எவ்வளவு தரம் அவருக்கு முதுகு காமிச்சேன், எவ்வளவு தரம் அவர் சொல்லியும் நான் கேட்கல. அந்த அன்பா சொல்ற வார்த்தைகளை, தேவ வசனத்தை நான் மீறி நடந்தேன். அவர்கிட்ட நான் எந்த நன்மையும் பெறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. இயேசுவேன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் அவரை கூப்பிடும்பொழுது அவர் அடுத்த நிமிஷம் என்ன சொல்றாரு? மகனே, மகளேங்கிறார். ஒருத்தர் இப்படி கேட்டார். ஒரு கதை இருக்குது. ஒரு வாலிபன் என்ன செய்தான்? முடி வெட்டணும்னு ஒரு பார்பர் ஷாப்புக்கு போனான். அவர் ஒரு கிறிஸ்தவர், ஒரு விசுவாசி. இது ஒரு கதை. போய் முடி வெட்டுற கடையில் போய் உக்காந்தார். முடி வெட்டிட்டே இருக்கும்போது அந்த முடி வெட்டுறவருக்கு இயேசுவை பற்றி சொல்றார். நீங்கள் கடவுளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கடவுளுடைய அன்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவன் முடி வெட்டுறன்னு சொன்னான், உண்மையிலே கடவுள் கிடையாதியா? ஏன் அப்படி சொல்றீங்க? உண்மையே கடவுள் இருந்தா வெளியில பாருங்க, எத்தனை பேர் பசியில பட்னியில வீடு இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பேர் கண்ணீர் விடுறாங்க. உண்மையில கடவுள் இருந்தா ஏன் இப்படி அவங்க எல்லாரையும் கஷ்டப்பட விடுறாரு? அவர் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது தானே, அவர் எல்லாரையும் குணமாக்க வேண்டியதானே. எத்தனை பேர் வியாதியில செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது கடவுள் ஏன் எங்க இருக்கிறாரு? கடவுள் இருந்தா ஏன் இப்படி எல்லாம் மனுஷன் கஷ்டப்படணும்னு எனக்கு கடவுள் மேல பயங்கர கோவம் அப்படின்னு அந்த முடிவெற்ற ரொம்ப ஆக்ரோஷமா பேசினார். சரி, இவருக்கு எதுவுமே பதில் சொல்ல, பேசினா வாக்குவாதம் ஆயிருன்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் பண்ணாம முடி வெட்டிக்கிட்டு வெளியே போயிட்டார். வெளியே கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது தெருவில் ஒரு மனுஷனை பார்த்தார். அழுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறாரு, நீளமான தாடி, நீளமான முடி வச்சிருந்தார். அவருக்கு யோசனை, மறுபடியும் அவரை பார்த்ததும் அவருக்கு ஒரு யோசனை மறுபடியும் அந்த முடி வெட்டுற கடைக்குள்ள போனார். ஏப்பா, இந்த ஊர்ல நல்ல முடி வெட்டுறவனே இல்லப்பா அப்படின்னு சொன்னாராம். என்னங்க, இப்பதானங்க உங்களுக்கு நான் முடி வெட்டி விட்டேன், இப்பதானே உங்களுக்கு நான் ஷேவ் பண்ணி விட்டேன், நான் தான் இருக்கிறேனே, இல்லைன்னு சொல்றீங்க? இல்லப்பா, இப்படி இருந்திருந்தா வெளியில அப்ப இந்த ஆள் ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டான். அவரை காமிச்சு, முடி வெட்டுற ஆள் இருந்தா இவன் ஏன் இப்படி இருக்கிறான்? இவ்வளோ பெரிய மூடியோட, இவ்வளோ பெரிய தாடியோட, அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவன் ஏன் இப்படி இருக்கான்? உண்மையிலே நம்ம சிட்டியில நல்ல முடி வெட்டுறவனே கிடையாது. எங்க நான் இருக்கேங்க, என்கிட்ட வந்தா தானேங்க நான் அவருக்கு செய்ய முடியும்.
என் கடைக்குள்ள வந்து உட்காந்து பாருங்க, நான் உங்களை எவ்வளவு அழகா வெட்டி விட்டேன், நான் எவ்வளவு அழகா உங்களை மாத்தினேன். அந்த மாதிரி உள்ள வந்தா தானங்க நான் அவருக்கு செய்ய முடியும். அப்ப சொன்னாராம், அதே மாதிரிதான் கடவுள் இந்த உலகத்துல இருக்கிறாரு, நாம அவரை போய் தேடினா தானங்க அவர் எனக்கு செய்ய முடியும். நாம அவரை தேடுறது இல்லை, அவரை நோக்கி கூப்பிடுறது இல்லை, அவர்கிட்ட போறது இல்லை, அவரை நம்புறது இல்லை. அப்ப எப்படி அவர் எனக்கு செய்வார்? அவர் எனக்கு செய்யணும்னா எனக்கும் அவருக்கும் ஒரு உறவு வேண்டும். அவரை நான் நம்பி போகணும். அவர் நம்ப தகுந்தவர். அவர் எனக்காக மகிமையை வெறுத்து இறங்கினவர், அடிமையின் ரூபம் எடுத்து வந்தவர். அவர் சுயநலம் இல்லாமல், சுயம் இல்லாமல், சுயத்தை வெறுத்தவராய் எனக்காக தன்னுடைய ஜீவனையே தியாகமாய் செலுத்தி என்னை மீட்கும்படியாக நான் கேட்டில்ல, நான் கேட்காமையே, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் இறங்கி வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எனக்கான எல்லாவற்றையும் அவர் அன்றைக்கே செய்து முடித்தார். அதனால்தான் அந்த அன்பு சுயநலமில்லாத அன்பு, தியாகம் உள்ள அன்பு. அந்த அன்பு வேற எங்கேயும் பார்க்க முடியாது, இயேசு கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும். ரெண்டாவது, லுக்கிங் பியாண்ட், அதாவது அவர் எல்லை கடந்து நம்மை காணக்கூடியவர். ரெண்டாவது தலைப்பு என்னன்னா லுக்கிங் பியாண்ட், அவர் எல்லை கடந்து பார்க்கக்கூடியவர். வாசிக்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். வாசிக்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து. மார்க் 10:18 இருந்து. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், ஆனால் மறுபடியும் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ஒரு வாலிபன் வருகிறான். வசனம் சொல்லுது, அவன் ஒரு அழகான வாலிபன், ஒரு ஐஸ்வர்யவான். அவன் இயேசு இடத்துல வந்து வழியில பார்க்கறான், ரோட்ல பார்க்கறான். ரோட்ல இயேசுவை பார்த்ததும் ரோட்ல முட்டி போட்டு, பணக்கார பையன் முட்டி போட்டு, ரோட்ல முட்டி போட்டு இயேசுக்கு முன்பாக, இயேசுவே, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்? அதாவது நரகத்திலிருந்து தப்பி நான் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்னா என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கற்பனைகளை கை கொள்பா, கற்பனை நான் சொன்ன கட்டளைகள் எல்லாம் நீ செய்தீன்னா நீ நித்திய ஜீவனுக்கு உள்ள வரலாம். அப்ப அவன் சொல்றான், நான் சின்ன வயசுல இருந்தே கற்பனையை கை கொள்றேன், எல்லாத்தையும் நான் செய்யறேன். அதான் இந்த வசனத்தை வாசிக்கலாம், 18ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 18. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவையாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் போய் சாட்சி சொன்னதில்லை, நான் களவு செய்ததில்லை, நான் வஞ்சனை செய்ததில்லை, தகப்பன தாயும் கனம் பண்றேன், நான் விபச்சாரம் செய்ததில்லை, எந்த தப்பான விஷயத்தையும் செய்தில்லை. கற்பனை என்ன சொல்லுதோ அதன்படி எல்லாம் நான் செய்துக்கிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் நான் என் சிறு வயதுல இருந்தே கடைபிடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் எனக்கு நித்திய ஜீவனை பெறுவேன் என்கிற நிச்சயம் இல்லை. மரிச்சு போனா, இன்னைக்கு செத்து போனா எனக்கு என்ன ஆகும்ன்ற ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதான் அந்த கேள்விக்கு அர்த்தம். நிறைய பேர் இந்த கேள்வியை யோசிக்கிறதே கிடையாது. நேத்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிள்ளைகிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, என்னம்மா இப்படின்னா, எல்லாம் ஒண்ணு சரி வரலன்னா நான் செத்து போயிடுவேன் அங்கிள். செத்து போயிட்டா? ஒரு வாலிப பிள்ளை பேசுறது, 18-19 வயசு பிள்ளை சொல்லுது, எதுவுமே சரி வரலன்னா அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணுவேன், சரி வரலன்னா டிவோர்ஸ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் வாழ்க்கை முடியலன்னா செத்து போயிடுவேன். செத்து போயிட்டா? அந்த கேள்வியை யாரும் யோசிக்கிறதே கிடையாது. என்ன நினைக்கிறாங்க? சாவி எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துடும். கிடையாது, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்பதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்குது. அதுதான் நித்தியத்தினுடைய வாழ்க்கை. நித்திய அழிவுக்குள்ளையா நித்திய ஜீவனுக்குள்ள போறதா என்பதை இந்த உலக வாழ்க்கை தான் தீர்மானிக்க போகுது. இதை பத்தி இன்னைக்கு யாருக்குமே தெளிவு கிடையாது. உலகத்துல இருக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு கஷ்டப்படுறோம். வீடு வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் வாங்கி இருக்கலாம், ஆனா போறப்ப எதையும் கொண்டு போக முடியாது. ஆனா அந்த வாழ்க்கை குறித்து இன்னைக்கு யாரும் யோசிக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு கண்கள் குருடாக்கப்பட்டு
இப்ப அவன் கேட்கிறான், இது எல்லாத்தையும் நான் செய்துதான் இருக்கிறேன், கற்பனையில சொன்னது எல்லாத்தையும் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன், ஆனாலும் நித்திய ஜீவனை பெறுவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல, என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. அதுக்கு அர்த்தம், இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது எங்க சேர்ந்திருக்கும்? பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்பற்றி வா. இப்படி ஒரு பணக்காரங்கிட்ட போய் இப்ப சொன்னார்னா என்ன சொல்லுவான்? ஓ, என்ன போண்டியாக்க பாக்குறியா? என்கிட்ட பணத்தெல்லாம் சுருட்ட பாக்குறியா? வசனம் சொல்லுது, இயேசு அவனிடத்துல அன்பு கூர்ந்தான். அவன் சொல்றான், இதெல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அப்போ அவனுடைய வாழ்க்கையை அவர் கடந்து போய் பார்க்கிறார். அவனுக்கு உள்ளான இருதயத்துல அவனுடைய ஏக்கத்தை பார்க்கிறார். அவனுடைய குறைய பார்த்து அவன்கிட்ட சொல்றாரு, எப்பா எல்லாம் நீ செய்யற கரெக்ட் தான், ஆனா அவன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு குறை இருக்கு. அன்பானவர்களே, உண்மையான அன்பு எது தெரியுமா? நம்முடைய குறைகளை நமக்கு சொல்லி நம்மை நேசித்து நம்மை திருத்துறது தான் உண்மையான அன்பு. இன்னைக்கு யாருக்கிட்டாவது ஒரு சின்ன குறை சொல்லி பாருங்க, என்னம்மா நீ செய்யறது தப்பு, என்னப்பா நீ செய்யறது தப்புன்னு சொல்லி பாருங்க. அந்த ஆள் கிட்ட போகாதரா. அந்த ஆள் எப்ப பார்த்தாலும் குறையே சொல்லின்னு இருக்கிறான். அந்த ஆளை கட் பண்ணு. வாழ்க்கையில அவர் போன் வந்தா கட் பண்ணு, அவர் பேசினா கட் பண்ணு, அவரை அவாய்ட் பண்ணு. பேசுறாருன்னா ஹலோ பாய் 2 வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. ஏன்? என்னுடைய குறையை காமிக்கும் போது என்னால ஏத்துக்கொள்ள முடியல. ஆனா உண்மையான அன்பு எது தெரியுமா? உன்னுடைய குறையை காண்பிச்சு நீ அந்த குறையில இருக்க கூடாது, நீ எழும்பி அதுல இருந்து மேல் எழும்பி வரணும். நீ இந்த அந்த வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த உலகத்துல உனக்காக பணத்தை சேர்த்து வச்சிருக்கிற, பரலோகத்துல அக்கவுண்ட்ல ஒண்ணுமே கிடையாதுப்பா. நீ கற்பனை எல்லாம் கை கொள்றன்னு சொல்ற, கற்பனையில சொன்னப்பட்டதெல்லாம் நீ வாழறன்னு சொல்ற, ஆனா மேல உன் அக்கவுண்ட்ல பேரே இல்ல. பேங்க்ல அக்கவுண்ட்ல உன் பேரே இல்லைன்னா பணத்தை கொண்டு போய் எங்க போடுவீங்க? பேங்க் அக்கவுண்ட்ல பேர் இல்ல, உங்க அக்கவுண்டே ஓபன் பண்ணல, பணம் எங்க போட முடியும்? மேனேஜருக்கு அக்கவுண்ட் போட்டலாமா? அவன் எடுத்துட்டு போயிருவான். உங்க பணத்தை உங்க பேங்க் பேர்ல, உங்க பேர்ல அந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருந்தாதான் உங்க பணம் பத்திரமா இருக்கும், இல்லையா? இப்ப பரலோகத்துல அக்கவுண்டே ஓபன் பண்ணல, இப்ப எங்க போய் வைப்ப? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாரு, அங்கதான் நிரந்தரம், அங்கதான் நிலைக்கும். நீ சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் அங்கதான் பத்திரமா இருக்கும். நீ வச்சிருக்கிற இங்க பேங்க்ல வச்சிருக்கிறது எல்லாம் திடீர்னு ஒரு நாள் மோடி சொன்னார், 1000 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் செல்லாது. 8 மணிக்கு நைட்டு சொன்னாரு. பணக்காரன்லாம் தலையில துண்டு போட்டு உக்காந்துட்டான். ஏன்? இவ்வளோ கட்டுக்கட்டா வச்சிருக்கிற செல்லாதுன்ட்டார. தேசமே அல்லோல் பட்டது, இல்லையா? ஐயோ இத்தனை 1000 ரூபாய் நோட்டை வச்சிருக்கேன், என்ன பண்றது? செல்லாதுட்டாங்களே. அது அப்புறம் செல்லாதுன்னா அது வெறும் காகிதம் தான். அதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்தா பை நிறைய வாங்கலாம் 1000 ரூபாய்க்கு. இப்ப போய் கொடுத்தா இதெல்லாம் செல்லாதுங்க, கொடுத்துரு, இதெல்லாம் கவர்மெண்ட் செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. 10 தரையா, நீ 100 கொடுத்தா கூட செல்லாது, வெறும் காகிதம் தான். அப்போ இந்த உலகத்துல இதை நாம் சேர்த்துக்கொள்ள பார்க்கிறோம். இங்க நிலைக்காது, இங்க இருக்காது, போறப்ப எதுவும் கொண்டு போக முடியாது. நான் எவ்வளவுதான் இருக்கும்போது கல்யாணத்துக்கு நான் பவுனா போட்டுட்டு போனாலும் என்னை பெட்டிக்குள்ள வைக்கும்போது கடைசியில கொண்டு போய் பெட்டியில இருந்து பெட்டி வந்து பூமிக்குள்ள இறக்கும் போது பையனோ பொண்ணோ எல்லாத்தையும் கழட்டிடுமா? என் அம்மா ஆசைப்பட்டு வச்சிருந்தாங்க, அவங்க எடுத்துட்டு போட்டோம், விட்டுருவாங்களா? தங்கம் எடுத்துரும், எதுவும் எடுத்துட்டு போக முடியாது. நான் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் இங்க நான் எதுவும் எடுத்துட்டு போக முடியாது. ஆனா பரலோகத்துல எனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இதுதான் தருணம். அதான் இயேசு சொன்னார், எல்லாத்தையும் கொடுத்துரு, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் தரித்திரருக்கு கொடுத்துரு. ஆண்டவர் அவனுடைய இருதயத்தினுடைய ஏக்கத்தை பார்த்து அவனுக்கு தேவையானதை யாரும் சொல்லாததை சொன்னார்.
அவனுடைய உள் இருதயத்தினுடைய ஏக்கத்தை புரிந்துவான். ஏன்னா அவனுக்கு என்ன வேணும்? நித்திய ஜீவனை அடையணும்ன்ற ஆசை இருக்குது. ஆனா அதுக்கு தடையா என்ன இருக்குது? இந்த பணம் தான் தடையா இருக்குது. இதை விட்டு தம்பி, நீ பரலோகத்துல உனக்கு பெரிய பொக்கிஷம் இருக்கு, நீ அதை நம்பி வா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணா? எது வேலைக்கு ஆகாது அப்படின்னு அங்க இருந்து இயேசுகிட்ட இருந்து துக்கமுகமாய் போய்விட்டான்னு போட்டிருக்கு. அப்ப இயேசு நம்முடைய இருதயத்தை, உள்ளான இருதயத்தை பார்க்கிறவர், உன்னுடைய எதிர்பார்ப்பை பார்க்கிறவர், உன் எண்ணங்களை பார்க்கிறவர், உன் சிந்தனைகளை பார்க்கிறவர், உன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்தவர். மனைவி கிட்ட கூட என் கஷ்டத்தை சொன்னாதான் புரிஞ்சுக்க முடியும். கணவன் கிட்ட கூட என் வேதனையை சொன்னாதான் அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிறாரா இல்லையான்றதை பார்க்கணும். ஆனால் என்னுடைய இருதயத்தினுடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஏக்கங்களையும் என்னுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்கிறவர் இயேசு மட்டும்தான். ஏன்னா அவர் எல்லை கடந்து என்னை பார்க்கக்கூடியவர். உலகத்தில் அதை யாரும் செய்ய முடியாது, அவர் மட்டும்தான் செய்ய முடியும். அதனாலதான் உண்மையான அன்பு உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. இயேசுவினிடத்துல மாத்திரம்தான் அந்த உண்மையான அன்பை நீங்க பெற முடியும், உணர முடியும், அனுபவிக்க முடியும். அந்தந்த சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு எல்லாம் இருந்தாங்க, கஷ்டத்துல சுத்தி எல்லாரும் இருப்பாங்க. ஒரு மரணம் வீட்டில் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மனைவி சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க, எல்லாரும் கூட சேர்ந்து அழுவாங்க. அந்த பாடி எடுத்துட்டு போயிட்ட பிறகு அந்த வீடு தனிமையாயிரும். பாடி எடுக்கிற வரைக்கும் அங்க 1000 பேர் 10,000 பேர் கூடி இருப்பாங்க. பாடி எடுத்த பிறகு ஒருத்தர் கூட அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. யார் இருப்பா? அந்த மனைவியோ அந்த கணவனோ அந்த பிள்ளைகளோ மட்டும்தான் அங்க இருப்பாங்க. எல்லாம் இருந்தாங்க, ஆனா எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்களோட கூட இருக்கிறது யாரு? அந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் பகிர்ந்து கொண்டு தங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறது யாரு? அத்தனை பேர் வந்து உட்கார்ந்துட்டு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. கவலைப்படாத, நாங்கெல்லாம் இருக்கிறோம். பாடி போனோன்னு எல்லாரும் காணோம். அப்போ அந்த இடத்தை பூர்த்தி செய்கிறவர் தான், அதுதான் உண்மையான அன்பு. அந்த இடத்தை தான் இயேசு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுறார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லைகளை கடந்து அவர் நம்மை பார்க்கக்கூடியவர். அதனால்தான் அவருடைய அன்பு நிகரில்லாத அன்பு. அவருடைய அன்புக்கு அழிவில்லை, அவருடைய அன்புக்கு முடிவில்லை. எத்தனை நாள் அந்த அன்பை நம்ம புரியாம நடந்தோம், அவரை வேணான்னு தள்ளணும். ஆனால் அவர் நம்மை தேடி வந்தார். ஏன் தெரியுமா? நம்முடைய உள்ளான இருதயத்தினுடைய நிலைமையை பார்த்து நமக்கு இறங்கினார். 3வது தலைப்பு இட்டர்னல் பாண்ட், நித்தியமான ஒரு ஐக்கியம், அன்பு, ஒரு இணைப்பு, நித்தியமான ஒரு இணைப்பு. எபேசியர் 1ஆம் அதிகாரம், இப்ப சுகுணா அந்த வசனத்தை தான் சொன்னாங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14ஆம் வசனம். யாரு? கலாநிதி சொன்னா அப்படியா? சுகுணா சொன்ன. எபேசியர் 1 யாருமே சொல்லியா? இல்லை, யாரோ சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன். எபேசியர் 1:13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்கு முத்திரை போட்ட பின்பு நீங்க யாராயிடுறீங்க? அவருக்கு சொந்தமானவர்கள். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். எந்த மகிமைக்கு புகழ்ச்சியின் அச்சாரமா இருக்கிறாரு? எந்த மகிமை அவர் விட்டு இறங்கினாரோ அந்த மகிமையில நீங்களும் நானும் போய் நிற்போம். எந்த மகிமையை விட்டு இறங்கி அவர் அடிமை ரூபம் எடுத்தாரோ அந்த இடத்துல நீங்களும் நானும் போய் இருக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்தார். அது நித்தியமான ஒரு அன்பு, இட்டர்னல் பாண்ட்.
அது நித்தியமான ஒரு இணைப்பு. அந்த இணைப்பு தான் நிலையானது. அந்த இடத்துல நீங்களும் நானும் இருக்கணும்னு தேவன் ஆசைப்பட்டார், தேவன் விரும்பினார். அந்த நித்திய மகிழ்ச்சியில, அந்த நித்திய மகிழ்ச்சியில நீங்களும் நானும் பங்குதாரராய் மாறுவதற்கு யூதாவுடைய நிருபம் அந்த கடைசி 2 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா புரியும். வாசிக்கலாம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு, ரொம்ப சந்தோஷத்தோட உங்களை மாசற்றவர்களாய் என்ன அர்த்தம்? கரை திரை இல்லாம சுத்தமானவர்களா உங்களை என்னையும் நிறுத்துறதுக்கு நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும், அவருக்கு தான் வல்லமை. தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய அவர்கிட்ட தான் ஞானம் இருக்குது. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும், அவருக்கு அங்க கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக அவர்கிட்ட இருக்குது. அந்த இடத்துல அவர் இருக்கிற இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அவர்கிட்ட நித்திய மகிமையும் கனமும் மகத்துவமும் மகிமையும் எல்லாம் இருக்குது. அந்த மகிமை என்ன பண்ணுது? என்னை குற்றமற்றவனாக கரைதிரை இல்லாதவனாக அவரை போல என்ன மாத்தி, அவர் இருக்கிற மகிமையை எனக்கும் கொடுத்து, அவர் இருக்கிற இடத்துல எனக்கும் ஒரு இடத்தை கொடுத்து, அவரோடு நித்திய காலமாய் இருப்பதற்காக அவர் என்னை அங்க இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் அந்த இடத்தை விட்டு வந்தார். அதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ண பின்பு நான் மறுபடியும் வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வருவேன். அவர் இருக்கிற இடத்துல உங்களையும் என்னையும் சேர்க்கறதுக்கு தான் அவர் இருந்த இடத்தை விட்டு வந்தார். ஏன் வந்தாரு? அவர் செய்ய வச்சது எது? உங்க மேல என் மேல வச்சிருந்த அன்பு தான், வேற எதுவுமே கிடையாது. எப்படிப்பட்டவங்களை நேசிச்சாரு? அவருக்கு முதுக காமிச்சோம், அவரை வேண்டான்னு சொன்னோம். இயேசுவா? அவர் வெளிநாட்டு கடவுள். அவரா? அவர் எனக்கு பிடிக்காது. அவரா? அவரே திராணி இல்லாம செத்து போய் கிடக்குறாரு. அவர் என்ன காப்பாத்த போறாரு? இப்படி எல்லாம் பேசணும். இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கவங்களாம் சொன்னா, நீ இப்ப இறங்கி வாயா, இருக்கும்போது என்னென்னலாம் சொன்ன, இப்ப இறங்கி வா, அப்ப நான் நம்புறேன். இன்னைக்கு நாமளும் அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். இயேசு என் பிரச்சனையை தீக்கட்டும், அப்ப நான் அவரை நம்புறேன். இயேசு என் போராட்டத்தை தீக்கட்டும், இயேசு என் வியாதியை தீக்கட்டும், அப்ப நான் நம்புறேன். அன்னைக்கு பேசினது போலதான் இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்? அன்பை விளங்கல. அவர் எதனால் அதை செய்தார், ஏன் அதை செய்தார், எந்த காரணத்துக்காக அதை செய்திருக்கிறார், அதை விளங்கிட்டோம்னா அப்படி நம்ம பேசவே மாட்டோம். விளங்கினதுனால தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். விளங்காம இருந்தா எங்க இருந்திருப்போம்? நேரத்துக்கு மத்தியான ஷோ பார்த்துட்டு இருப்போம். நான் அப்படிதான் வாழ்ந்தேன். எல்லா சினிமா தியேட்டர் வாசல்ல, சென்னையில இருக்கிற எல்லா வாசலுடைய செவுத்துல தான் உட்கார்ந்தேன். புரசவாக்கத்துல, கீழ்பாக்கத்துல இருக்கிற எத்தனையோ தியேட்டர்ஸ், அன்னைக்கு காலேஜ் கூட போகாம எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சினிமா தியேட்டர்ல தான். அப்படிதான் நான் இருந்திருப்பேன். ஆனால் அவர் என்னை நேசித்ததுனால, அவர் அன்பு கூர்ந்ததுனால, நான் அவரோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினதுனால அவர் என்னை தேடி வந்தார், உங்களை தேடி வந்தார், நம்ம எல்லாரையும் தேடி வந்தார். அப்ப அந்த அன்பு தான் உண்மையான அன்பு. உலகத்துல சொல்ற அன்பு, காதல், அது இதுன்னு என்னென்னமோ காரணங்களை சொல்றோம், அது எதுவுமே நம்ப தகுந்தது அல்ல. அது எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு. எல்லையில்லாத அன்பை எல்லையில்லாத நாட்களுக்கு எல்லையில்லாத நேரத்துல எனக்காக ஒருத்தர் நிப்பார்னா அவர் இயேசு மட்டும்தான்.
அது என்னுடைய மனைவியா இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, என்னுடைய உள் உணர்வுகளை புரிந்து கொண்டு யாரும் இருக்க முடியாது. அந்த இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. இயேசுவால மட்டும்தான் முடியும். எவ்வளவு நேசிக்கிற மனைவி எனக்கு இருந்தாலும், எவ்வளவு கனம் பண்ணுகிற மகனோ மகளோ எனக்கு இருந்தாலும், அந்த இடத்தை பூர்த்தி செய்கிறது தேவன் மட்டும்தான். ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த பரிபூர்ணமான அன்பு. அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பு அவரிடத்திலிருந்து தான் உண்டாயிருக்கிறது. அவர்தான் அன்புக்கு ஊற்றாயிருக்கிறார். அவர்தான் அன்புக்கு காரணராயிருக்கிறார். அவர்தான் அன்பின் வேறாயிருக்கிறார். அன்பென்ற வார்த்தைக்கு அர்த்தமாய் அவர்தான் இருக்கிறார். அந்த அன்பு தான் உண்மையான அன்பு. உலகத்துல சொல்லப்படுகிற, உலகத்துல காண்பிக்கப்படுகிற, உலகத்துல வெளிக்காட்டப்படுகிற எல்லா அன்புக்கும் ஒரு எல்லை உண்டு, ஒரு காரணம் உண்டு. அதுக்கு பின்னாடி ஒரு சுயநலமான ஆசை உண்டு. ஆனால் எந்த சுயநலமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், உன்னையும் என்னையும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நேசித்தார். அதுதான் இயேசுவுடைய அன்பு. அதனால்தான் இந்த செய்திக்கு நான் பேர் வச்சேன், ஜீசஸ் லவர் ஆஃப் மை சோல், என் ஆத்தும நேசர். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. தெரிஞ்சவர்களால் சேர்ந்து பாடலாம். எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுஜாவிலும் தியானிக்கின்றேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நான் இன்னைக்கு அவரை நேசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, யாருமே நேசிக்காதவன, யாருமே கவனிக்காதவன, யாருமே உள்ள இருந்து பார்க்க முடியாதவனை பார்த்து நேசித்து என்னை அரவணைத்த அந்த மெய்யான அன்பு இயேசு கிட்ட மட்டும்தான். யாருமே புரிஞ்சிக்காத என்ன புரிஞ்சுக்கிட்டவர். யாருமே அறியாத பக்கங்களை, என் வாழ்க்கையில அறியாத பக்கங்கள்னு ஒண்ணு சிலது இருக்கு. அந்த பக்கங்களை நான் நேசித்த மனைவியோ மகனோ மகளோ யாரும் அறிய முடியாத ஒரு பக்கங்கள் என் வாழ்க்கையில இருக்கு. அந்த பக்கங்களையும் அறிந்தவர் தான் இயேசு. ஏன்னா அவர் உண்மையா என்ன நேசிக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் கண்ணை மூடுவோம். அவருடைய அன்பின் ஆழத்தை நாம புரிந்து கொள்ளவே முடியாது. அதை தியானிக்க தியானிக்க அதனுடைய எல்லையை நாம கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் நாம முயற்சி செய்தோம். பாயிண்ட் நாட் பர்சன்டேஜ் கூட கிடையாது. அவர் அன்பை நாம விளங்கி கொள்ளவே முடியாது. அவர் அன்பு அத்தனை பெரியது. அவர் அன்பு அத்தனை மகத்துவம் உள்ளது. அதை விளங்கி கொள்ளவே முடியாது, அதை அறியவே முடியாது. அவர் என்னை நேசிக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான் சங்கீதக்காரன் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவர் என்னை அப்படியாக நேசித்திருக்கிறார். அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. என்னுடைய பார்க்காத பக்கங்களை பார்க்கிறவர், என்னுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை, எண்ணங்களை, என்னுடைய ஏக்கங்களை, என்னுடைய பாரங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர் அவர் மட்டும்தான்.